டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க தற்பொழுது கேட்கலாம். தீபன், சொல்லுங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. ஏற்கனவே டிட்வா புயல் காரணமாக தமிழகத்திற்கு 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறாங்க. மயிலாடுதுறையில் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விவரங்களை வழங்குங்க. வணக்கம் ரம்யா. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. குறிப்பாக இலங்கை அருகே நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டமான நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. மேலும் இந்த டிட்வா புயல் தற்போது 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதால் தமிழகத்தை நெருங்கும் போது டெல்டா மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் அதீத கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி, பூம்புகார், திருமுலைவாசல் உள்ளிட்ட பல்வேறு கடற்கரைகளில் பகுதிகளில் கடுமையான மழை பெய்து வருகிறது. அதே போன்று கடற்கரையில் கடுமையான சீற்றத்துடன் அலைகள் காணப்படுவதாலும் மக்கள் அச்சம் அடைந்துள்ளார்கள். குறிப்பாக துறைமுகம் தூண்டில் வளைவு பகுதியில் கடல் அலைகள் 3 மீட்டர் தூரத்திற்கு மேலே ஆக்ரோஷத்துடன் மேலே எழும்புகிறது. மேலும் அந்த கடல் அலை எழும்பும் போது கடல் தரைக்காற்றும் வேகமும் அதிகரித்து வருகிறது. ஆகையால் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க 2 நாளாக செல்லவில்லை. குறிப்பாக நல்லிலிருந்து மழை துவங்கியுள்ளது. அதைத் தொடர்ந்து பரவலாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தரங்கம்பாடி, பூம்புகார், திருமுலைவாசல், வானகிரி, சத்திரம்பாடி, சின்னங்குடி உள்ளிட்ட 28 மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்கள் 2வது நாளாக இன்று மீன் பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. குறிப்பாக மீனவர்கள் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 6000க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் டிட்வா புயலை ஒட்டி மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கவிதா ராமு, மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் அதிகாரிகள் பருவமழையை தொடர்ந்து அவற்றை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணும் பொதுமக்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புயலின் காரணமாக, கனமழை காரணமாக எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக இந்த கட்டுப்பாட்டு அறையை மக்கள் தொடர்பு கொள்ளலாம். தேவையான உதவிகளை மாவட்ட நிர்வாகம் செய்யும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பேரிடர் ஏற்பட்டால் அந்த எந்தெந்த பகுதியில் அதிக பாதிப்பு ஏற்படும் என மாவட்டம் சார்பாக ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அதன்படி 4 பல்நோக்கு புயல் பாதுகாப்பு மையங்களும் 10 புயல் பாதுகாப்பு மையங்களும் மற்றும் தற்காலிக நிவாரண மையங்களான 502 மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த அதீத கனமழை பெய்யும் போது என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும், எந்தெந்த பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்படும் என்பது குறித்து அதிகாரிகள் தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். அதன்படி அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் 25 கடற்கரை கிராமங்களில் எச்சரிக்கை கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் மிகவும் அதிகமாக பாதிக்கக்கூடிய இடங்களான 12 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. அதே போன்று அதிகமாக பாதிக்கக்கூடிய இடங்கள் 33 இடங்களும், குறைந்த அளவு பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக 80 இடங்களும், மிக குறைந்த அளவு பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக 76 இடங்கள், மொத்தம் 201 இடங்கள் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பாக கண்டறியப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் அதிகாரிகள் முகாமிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவும் அந்த பகுதி தயார் நிலையில் உள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. தொடர்ந்து பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து செய்யப்படும். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் பணிகளில் அதிகாரிகள் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த இலங்கையிலிருந்து இலங்கை யாழ்ப்பாணம் கிழக்கு தென்கிழக்கில் சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவிலும், இலங்கை திரிகோணமலைக்கு வடமேற்கில் 110 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு தென்கிழக்கில் 190 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரி தென்கிழக்கில் 300 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 400 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த டிட்வா புயலானது தற்போது மையம் கொண்டுள்ளது. தொடர்ந்து அங்கிருந்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை அதிகாலையில் வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அருகில் இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பிரதேசம் கடற்கரைக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடலில் வந்து அடையும். தற்போது இந்த புயல் 8 கிலோமீட்டர் நகர்ந்து வருவதால் மேலும் டெல்டா மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை நீடிக்கும். ஆகையால் அனைத்து பணிகளும் துரிதமாக எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி தீபன்.
சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6,000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4,000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். Yes, launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots verum 1,790 per square feet. அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.